ஒரு உரிமையை, தனது விருப்பத்தை ஒரு ஆணோ பெண்ணோ நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு சமூகம் தடையாக இருக்கும் என்றால் அது வந்து இந்த ஒழுக்க விதிகளுக்கு அப்பாற்பட்டல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவது ஒழுக்கமான ஒரு விஷயம்தான். அதுல ஒழுக்கம் மீறுதல் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூகம் அதை எதிர்க்குமானால் இந்த சமூகமே அழிஞ்சிட்டும். நீங்க ஏன் வந்து இந்த நீங்க வந்து ஆயுதரோட சமூகம் வந்து அநியாயமா அவங்க என்னைக்கு சாகாம இருந்தாங்க? அட்லீஸ்ட் இப்ப வந்து இந்த மாறி வரும் சூழ்நிலையில இல்ல இது வந்து என்னன்னா இத வந்து அவங்க பெற்றோர்களை பிடிச்சு தூக்கு தண்டனை கொடுங்க, இதெல்லாம் சரியாயிடும். யாருக்கு? அந்த காதலித்த ஆதி திராவிடர்கள் இருக்கிற அவங்க செஞ்ச தப்பு தானே அது பாதிக்குது. நீங்க குறிப்பாக ஆதி திராவிடர்கள் பிற சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு வெறும் ஓடி ஓடி காதலிப்பதனால் தானே இப்படி மீன் போட்டு ஓடி ஓடி காதலிக்கிறனும். அவங்களுக்கு போயிட்டு அவங்க பின்னாடி போறது, இது பண்றது, நல்லா அழகா சட்டை இதெல்லாம் போட்டுட்டு அப்படி எல்லாம் போறாங்கல்ல. இது வந்து நீங்க பாமக ராமதாஸ் சொன்ன மாதிரி இருக்கு. நீங்க சொல்றதுலாம் ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இந்த ஜாதி பெண்கள்லாம் மயக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க சொத்தை அடையணும் அப்படின்னு அவரு பேசினார் இல்லையா? அதே மாதிரி நீங்க பேசுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு இயற்கையான உணர்வு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருகிற இயற்கையான உணர்வு.